இலங்கையை சூறையாடிய டிட்வா புயல். சென்னை மக்களுக்கு என்னென்ன எச்சரிக்கை விரிவாக தெரிந்து கொள்ளலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் சென்னையை மெதுவாக நெருங்கி வருகிறது. ஞாயிறன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. கடலோர பகுதிகளில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் இலங்கையை சூறையாடி இருக்கிறது. மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 123 பேராக உயர்ந்திருக்கிறது. டிட்வா புயலால் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களில் கடும் சேதாரம் ஏற்பட்டுள்ளது. கடும் வெள்ளம், நிலச்சரிவு காரணமாக இலங்கையில் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து இலங்கை வழியாக இந்தியா புறப்பட்ட விமானம் கொழும்புவில் முன்னெச்சரிக்கையாக தரையிறக்கப்பட்டுள்ளது. அதில் பயணம் மேற்கொள்ள இருந்த 300க்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கேயே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதனிடையே டிட்வா புயல் ஞாயிற்றுக்கிழமை காலை சென்னையை நெருங்குவதன் காரணமாக கடலோர பகுதிகளில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. டிட்வா புயல் யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் டிட்வா புயல் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக நவம்பர் 30ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும் என ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருக்கிறது என சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா, நாகப்பட்டினம், காரைக்காலில் 5ஆம் எண் புயல் சின்னம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாளை மாலை சென்னை உள்ளிட்ட வட தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு 25 கிலோமீட்டர் வரை டிட்வா புயல் நெருங்கி வரும். இதன் காரணமாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் நாளை 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவித்தார். புயல் தற்போது இலங்கையை விட்டு முற்றிலுமாக விலகியுள்ளதாக கூறியுள்ள அமுதா, நாளை மறுதினம் திங்கட்கிழமை டிட்வா புயல் வலுவிழக்க வாய்ப்பு உள்ளதாகவும், மழை படிப்படியாக குறையும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் எனவும், புயல் மழையின் போது ஆபத்தான இடங்களில் நின்று செல்ஃபி எடுப்பதை தவிர்க்குமாறும் சென்னை மாநகராட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. புயல் மற்றும் கனமழையையொட்டி சென்னை மாநகராட்சி பள்ளிகள், சமூக மையங்கள், கல்யாண மண்டபங்கள் என 215 முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாநகராட்சி கூறியுள்ளது. முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு 111 சமையல் கூடங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையில் விழும் மரங்களை அகற்ற 457 மர அறுவை இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறியுள்ள சென்னை மாநகராட்சி, சோளிங்கநல்லூர், பெருங்குடி, தண்டையார்பேட்டை ஆகிய மண்டலங்களில் தலா 25 பேர் அடங்கிய மாநில பேரிடர் மீட்புக்குழு தயார் நிலையில் உள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தாழ்வான இடங்களில் வாழும் முதியோர் மற்றும் கர்ப்பிணிகள் பாதுகாப்பான இடத்திற்கு முன்கூட்டியே செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் புகாருக்கும் உதவிக்கும் 1913 என்ற 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற வானிலை தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி.